ஸோ கொஷினில் பாரு என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க அந்த கொஷின் மார்க் வந்து என்ன நம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 ஸ்கொயரு கியூப் நம்பரோ இல்லை ஸ்கொயர் நம்பரோ இல்லை பெருக்குனாவோ வகுத்தாலோ வந்து நமக்கு என்ன நம்பர் கிடைக்கணும், 3ஆவதா இருக்க நம்பர் கிடைக்கணும். அப்படிங்கும் போது 1 ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஸ்கொயருங்கும் போது 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயரு 4. அப்போ 1 + 4 வந்து 5. அடுத்து பாருங்க 2 இருக்கு 3 இருக்கு. 2 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயரு. 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ 4 + 9 வந்து 13. அப்போ நம்ம போடுற மெத்தட் வந்து கரெக்டு. இங்கேயும் 13 வந்துருச்சு, இங்கேயும் 5 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை செக் பண்ணிட்டு அடுத்தது அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த சமுக்கு போடலாம். இப்போ 3 ஸ்கொயரு ப்ளஸ் 4 ஸ்கொயரு. 3 ஸ்கொயர் என்னது 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16. இப்போ 9 + 16 வந்து 25 வந்துருச்சுங்களா ஆன்சரு. அப்போ இதே மெத்தடில் என்ன பண்ணலாம், 4 ஸ்கொயரு ப்ளஸ் 5 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 141 தான் என்னது இந்த இடத்துக்கான ஆன்சர்.